குடியரசானது பிரான்ஸ். 1792ஆம் ஆண்டு செப்டம்பர் 21ஆம் தேதி மன்னராட்சி முடிவுக்கு கொண்டுவரப்பட்டு பிரான்ஸ் ஒரு குடியரசாக அறிவிக்கப்பட்டது. 18ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் பிரான்ஸ் கடும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கித் தவித்தது. அரச குடும்பத்தின் ஆடம்பர செலவுகள், அமெரிக்க புரட்சிக்கு அளித்த நிதியுதவி மற்றும் தொடர்ச்சியான வறட்சி காரணமாக நாட்டின் பொருளாதாரம் சரிந்தது. பிரெஞ்சு சமூகம் 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருந்தது. முதல் பிரிவு மதகுருமார்கள், 2ஆம் பிரிவு பிரபுக்கள் மற்றும் 3ஆம் பிரிவு சாமானிய மக்கள் என்ற வகையில் இது கட்டமைக்கப்பட்டது. முதல் 2 பிரிவினர் வரி செலுத்தாமல் அனைத்து சலுகைகளையும் அனுபவித்தனர். ஆனால் நாட்டின் பெரும்பான்மையாக இருந்த 3ஆம் பிரிவினர் கடுமையான வரிச்சுமையால் அவதிப்பட்டனர். வால்டேர், ரூசோ, மாண்டெஸ்கியூ போன்ற மறுமலர்ச்சி தத்துவவாதிகளின் கருத்துக்கள் மக்களிடையே சுதந்திரம், சமத்துவம் மற்றும் பகுத்தறிவு போன்ற எண்ணங்களை விதைத்தன. மன்னர்களின் அதிகாரங்களுக்கு சவால் விடுத்த இந்த கருத்துக்கள் புரட்சிக்கான அறிவுசார் அடித்தளத்தை அமைத்தன. மக்கள் புரட்சி வெடித்தது. மன்னர் 16ஆம் லூயி, அவரது மனைவி மேரி அன்டோயினெட் ஆகியோர் புரட்சியாளர்களின் கோரிக்கைகளை ஏற்க மறுத்தனர். அவர்கள் ரகசியமாக பிரான்சின் வெளிநாட்டு எதிரிகளுடன் தொடர்பு கொண்டு புரட்சியை நசுக்க இராணுவ உதவியை நாடினர். ஆஸ்திரியா மற்றும் பிரஷ்யா போன்ற ஐரோப்பிய நாடுகள் பிரெஞ்சு புரட்சி தங்கள் நாட்டு மன்னராட்சிகளுக்கும் அச்சுறுத்தலாக இருக்கலாம் என கருதி பிரான்சுக்கு எதிராக போரை அறிவித்தன. இந்த சூழ்நிலையில் மன்னர் லூயி வெளிநாட்டு எதிரிகளுடன் இணைந்து புரட்சிக்கு எதிராக செயல்படுகிறார் என்ற சந்தேகம் அதிகரித்தது. 1792 ஆகஸ்ட் 10ஆம் தேதி பாரிஸ் நகரத்தில் உள்ள தீவிர புரட்சிக்காரர்கள் மன்னரின் அரச மாளிகையான டியூலரீஸ் அரண்மனையை தாக்கினர். இந்த தாக்குதலில் மன்னர் குடும்பம் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டது. இந்த நிகழ்வு மன்னரின் அரசியல் அதிகாரத்தை முடிவுக்கு கொண்டு வந்தது. பழைய சட்டசபை கலைக்கப்பட்டு புதிய தேசிய சபை உருவாக்கப்பட்டது. இந்த சபை பிரான்சை ஒரு குடியரசாக பிரகடனம் செய்தது. இதன் மூலம் மன்னர் 16ஆம் லூயி தனது பதவியையும் அதிகாரத்தையும் இழந்தார். பின்னர் அவர் தேச துரோக குற்றம் சாட்டப்பட்டு 1793ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் தூக்கிலிடப்பட்டார்.